மிஸ்டர் டிஆர். டிஆர் சொல்லுங்க. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார் இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்கு. நன்றி சார். ஒரு திறமையான ஒரு தமிழன் கூட பேச இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்படியா சார்? நீங்க தான் சார் என்ன திறமையான தமிழன் சொல்றீங்க. என்ன ஒரு எவ்வளவு என்ன கிண்டல் பண்ணுமோ பண்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுல என்ன திறமையான தமிழன் சொல்றீங்க சார். அப்படி சொல்லாதீங்க சார். நான் மலேசியால இருந்து கால் பண்றேன். என் பேரு செல்வம். அதாவது இப்ப சொன்னீங்களே உங்களை ரொம்ப பேரு கிண்டல் பண்றாங்கன்னு, அங்கதான் சார் உங்களோட சக்தி அடங்கி இருக்கு. கிண்டல் கிண்டல் சொல்லி எல்லாம் உங்களை யூடியூப்ல போடும் போது அத பாக்க தான் எல்லாருக்கும் உங்களோட உண்மை கதை தெரியுது சார். ஒரு உண்மையை சொல்லணும்னா எல்லாம் உங்களோட யூடியூப்ப காமெடின்னு போட்டுதான் நானும் யூடியூப்ல பாத்துட்டு இருந்தேன். ஆனா அதை பார்த்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரசிகனா மாறிட்டேன் சார். சரி சார். ஏன்னா உங்களோட குரல் டிவி பார்த்து உங்களை பத்தி தெரிஞ்சு நீங்க ஒரு எம்ஏ ஹிஸ்டரி பிளஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சவங்க. அதாவது சார் நீங்க பாருங்க, ஸ்டைலுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்றோம், நடிப்புக்கு ஒரு கமல் சொல்றோம், இசைக்கு ஒரு இளையராஜா சொல்றோம், டைரக்ஷனுக்கு ஒரு மணிரத்னம் சொல்றோம். ஆனா இது எல்லாத்தையும் கலந்த ஒரு ஆளு நீங்க சார். சொல்லுங்க சார். நீங்க இன்னைக்கு நீங்க இப்ப நான் ஜெனரல் நான் பேசுவேன் எல்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு நீங்க பேசுறீங்க செல்வம், நான் கேட்கிறேன். சொல்லுங்க. இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நான் என்ன ஒரு 3 விஷயம் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன் சார். ஏதாவது கேள்வி கேளுங்க, டக்கு நான் பதில் சொல்லுவேன். நிறைய பேர் வெயிட்டிங் சொல்லுவோம். ஓகே ஷூர் சார். அதாவது உங்களோட குரல் டிவி இப்ப இன்டர்நெட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களோட படமும் இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா வசதியா இருக்கும் சார் எல்லாம் பாக்குறதுக்கு. உங்களோட வெப்சைட்ல போட்டீங்கன்னா இல்ல இன்னொன்னு சார், இப்ப என்னோட இன்டர்நெட்ல நான் போடுறேன்னு வச்சுங்களேன், பாப்பீங்க. நான் என்ன ரொம்ப இதா கேக்குறேன் சார். இப்ப இந்த குரல் டிவி நடத்தி இவ்வளவு நிகழ்ச்சி இப்ப நான் ஸ்கைப் லைன்ல அது இது ஒரு நேரலை ஒளிபரப்பு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மக்களோட கலந்து எல்லாம் பேசுறேன் சார். இது வரைக்கும் இந்த இன்டர்நெட்ல நடக்கூடிய இந்த குரல் இணையதள தொலைக்காட்சிக்கு ஒரு ஆட், ஒரு விளம்பரம், இதற்கும் என்னோட நான் சும்மா ஒரு வெப்கேமை வச்சுட்டு ஷூட் பண்ணல சார். நானும் நல்ல ஒரு நல்ல ஒரு HD கேமரால தான் இசட் கேமரா ஷூட்டிங், த ரூம், த செட்டப், டோட்டல் இதுக்கு வேனு, இத்தனை ஸ்டாஃப்ஸ், ஒர்க்கர்ஸ், இது வரைக்கும் 10 ரூபாய் வருமானம் இல்ல சார் நடத்திட்டு இருக்கேன் சார். இதுல படத்தை போட்டா எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன சார் எனக்கு கமர்ஷியலா இதுல இருந்து ரிட்டர்ன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் சார் எதிர்பார்க்காம செய்யணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா சார். இன்னொன்னு அதனால என்ன பண்ண, கமர்ஷியலா உள்ள அந்த படங்களை இப்ப போடல. ஏன்னு கேட்டா நான் சீக்கிரமே தொலைக்காட்சி ஆரம்பிச்சு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி பண்ணாலும் கமர்ஷியலா சில நிகழ்ச்சியை பண்ணி பேலன்ஸ் பண்ணாதான் என்னால டிவி கூட நடத்த முடியும். நான் பிராக்டிகலா திங்க் பண்றேன் சார். நான் எல்லாத்தையும் பிராங்கா பேசுவேன் சார். வெறும் பொதுநலத்துக்காக மட்டுமே வாழ்ந்தா இந்த ஊர்ல நம்மள உங்களோட படம் ஒரு இதாக்கி சோத்துல மாட்டிட்டு போஸ்டருக்கு ஒரு மாலை போட்டு போயிடுவாங்க சார். சொல்லுங்க சார், இந்த டயலாக் நீங்க உங்க படத்துல சொல்லணும் சார். அடுத்த வெளியாக்குற உங்க படத்துல இதை சொல்லணும் சார். நீங்க நிச்சயமா சார். ஒரே ஒரு விஷயம் சார், அரசியலில் நான் ரொம்ப என்ன தெரியுமா ஃபீல் பண்றேன், நான் கடவுள் என் முன்னாடி இறங்கி நின்னு என்ன கேள்வி கேட்டா, நீங்க இப்ப என்னோட கண்கள் நீங்க கேள்வி கேட்கறீங்க, நீ மலேசியால இருந்து பேசுறீங்க, இங்க பாருங்க என் ஃபீலிங்க பாருங்க, நீ கூர்ந்து என்னோட கண்களை பாத்தீங்கன்னா என் முகத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கடவுளே என் முன்னாடி இறங்கி நான் எம்எல்ஏ இருந்தப்ப வேற ஒரு 10 பைசாக்கு ஒரு தப்பு பண்ணிருக்கிட்டேன்னு சொல்லட்டும் சார். நான் 10 பைசாக்கு தப்பு பண்ணல சார். நான் கான்ட்ராக்ட் எடுக்கல சார். நான் வரதுல கட்டிங்ஸ் வாங்கல சார். நான் எந்த மாமூலும் வாங்கல சார். நான் பிராத்தல் ஹவுஸ் நடத்த சார். நான் பிராந்தி கடை அன்னைக்கெல்லாம் டாஸ்மாக்ல பிராந்தி கடை ஏலம் எடுக்க போல சார். நான் மெடிக்கல் காலேஜ் பர்மிஷன் வாங்கல சார். நான் எந்த காலேஜ் பர்மிஷன் வாங்கல சார். ஒரே ஒரு நாள் கூட எந்த மந்திரி கிட்ட என்னுடைய சுயநலத்தை காப்பாத்திக்கிறது ஒரு லெட்டர் எடுத்துட்டு போய் உதவி பண்ணுங்க, இதை வச்சு நான் படைச்சுப்பேன் போல சார். கலைஞ்சிட்டே போல சார். எம்எல்ஏ ஹாஸ்டல்ல அந்த எம்எல்ஏ விடுதியில போய் ஒரு நாள் ரூம் போட்டு நான் தங்கல சார். நேர்மையான எம்எல்ஏ வாழ்ந்தேன் சார். அப்படி நேர்மையான எம்எல்ஏ வாழ்ந்ததுக்கு இந்த நாட்டில் எனக்கு என்ன சார் மரியாதை? இல்ல சார். அடுத்த தமிழர்கள் அடுத்த தேர்தல் அதே பூங்காநகர் தொகுதியில இவன் சுயேட்சையா நின்னா கூட அடுத்து ஜெயிச்சிருவான்னு திமுக துரோகம் செய்யப்பட்டு வெறும் 1500 வாக்குகள்ல தோற்கடிக்கப்பட்டேன் சார். நான் தோல்வியை கூட ஏற்றுக்கிட்டேன் சார். என்னுடைய உழைப்புக்கு மக்கள் அவ்வளவு நேர்மையா உழைச்சு, நான் நோட்டுக்கு பணத்துக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்க விரும்பல சார். ஏன்னு கேட்டா நான் நான் கேட்டேன் சார். நான் சொல்றது கிடையாது. நான் உழைத்த உழைப்புக்கு நேர்மைக்கு ஓட்டு போட்டா போடுங்க, எல்லாம் வேணாம். இதுதான் சார் வீராசாமி படத்துல நான் அப்படியே வச்சேன்.
ஏன்னா அன்னாடம் உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்காத, அல்லது 5 நாளைக்கு உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்காத, 5 வருஷத்துக்கு உனக்கு நல்லது செய்யறவங்க நினைச்சு ஓட்டு போடுன்னு வீராசாமி படம் எடுத்தார் சார். ஒரு நேர்மையான எம்எல்ஏக்கு இந்த நாட்டில் கிடைச்ச மரியாதை சார். இன்னொன்னு அது மட்டும் இல்ல சார், திமுக அவ்வளவு உழைச்சிருக்கேன் சார், அவ்வளவு பாடியிருக்கேன் சார். கலைஞர்னு பேசினேன் சார். கலைஞரை எதிர்த்து கலைஞரோட குடும்பத்தை விமர்சனம் பண்ணி எம்ஜிஆரோட பேரை சொல்லி கலைஞரை எதிர்த்து பேசின விஜயகாந்துக்கு இன்னைக்கு அதிமுக 41 சீட்டு சார். ஆனா அவர் அத்தனை மாநாடு நடத்திட்டார் சார். என்னால மாநாடு நடத்தணும். நான் சாதி அரசியலுக்கு போல சார். எனக்கு மதமே தெரியாது சார். காரணம் இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரனை எதிர்த்துட்டு போயிட்டு அவர்களுக்கு எதிராக உள்ள ஒரு பிஜேபி கூட்டணிக்கு நான் போல சார். எனக்கு வாழவே தெரியல சார். எனக்கு கொள்கை பேசியே இன்னைக்கும் சாப்பிடும் போது பிஸ்மில்லா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அல்லாஹ்வை நினைக்கிறேன் சார். பிரைஸ் லார்ட் ஜீசஸ் நினைக்கிறேன் சார். இல்ல சார், இல்ல ஒரு சொல்றேன், இல்ல என்னோட ஃபீலிங் நான் சொல்றது கேட்டுங்க. என்னன்னு கேட்டா என்னைக்குமே இருக்கும் சார். நாளைக்கு நீங்க முன்னுக்கு வருவீங்க சார். அது பரவாயில்ல சார். ஏன்னு கேட்டா இருங்க நான் சொல்றேன். நன்றி. நீங்க இறைவனோட. ஆனா நான் எம்எல்ஏ இருந்தப்பவும் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தப்பவும் முன்னாள் மாநில சிறுசேமிப்புத்துறையின் துணைத் தலைவராக இருந்ததை பயன்படுத்தி நானும் மந்திரிகளான தலையை சுரிஞ்சி நானும் கலைஞருடைய பிள்ளைய ஸ்டாலினை போய் நீதான் அடுத்த தளபதி, உலகத்தை நீதான் சாதிக்கணும்னு சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கு அதிபதியா இருப்பேன் சார். ராஜா திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜா இன்னைக்கு சிறைச்சாலை இருக்காரு. அவர் ராஜாவு கொள்கை பரப்பு செயலாளர். ராஜாவுக்கும் ராஜேந்திரக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஒரு நாள் உண்மையான திமுக தொண்டன் உணர்ந்திருப்பானா? இன்னைக்கு ராஜா சிறைச்சாலையில் இருக்காரு, திகார் சிறைச்சாலையில் இருக்காரு. ஆனா நான் சிறைச்சாலை இல்ல சார், மக்களோட இதயத்தில் இருக்கேன், இதய சிறை இருக்கேன். எனக்கு அது ஒண்டிதான் சார் ஆண்டவன் கொடுத்த ஒரே வரப்பிரசாதம். ஆனா நான் இந்த மாதிரிலாம் தில்லுமுடு பண்ணி குறுக்கு வழியில ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன டீல்ல 10%, 15% அந்த சதவீத கமிஷன் பெற்றிருந்தாலே அத்தனை கோடிக்கு அதிபதி நான் அத்தனை மாநாடு நடத்திருப்பேன் சார். நானும் அரசியல் வேற விதமா என்னாலையும் வேற ஒரு அரசியல் பண்ணிட முடியும் சார். நான் பணத்தை சம்பாதிக்க நீங்க பிறர் சொத்துக்கு ஆசைப்படாதவங்க சார். நான் உழைச்சு சம்பாதிச்சு இல்ல சார். எனக்கு இப்ப வர எனக்கு நாட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்குது. உண்மையிலேயே உங்களை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு சார். அழுவாதீங்க சார். நான் அழல சார். சார் ஒரு உண்மையான ஒரு நேர்மையா வாழ்ந்தவனோட ஃபீலிங் சார். நான் இத்தனை நாள் சில பேர் பேசுறாங்க, என்னைக்காவது நான் வேட்பாளரை போயிட்டு நான் ஒரு வேட்பாளரை அடிச்சிருப்பேனா? ஒரு தாறுமாறா பேசி பார்த்திருப்பீங்களா? இன்னொன்னு சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் என்ன வித்தியாசம் தெரியாம, அருவாள் சுத்திக்கும் கதிர் அருவாளுக்கும் வித்தியாசம் தெரியாம என்னைக்கா பேசியிருக்கேனா? சொல்லுங்க சார். எங்கேயாவது தனி மனித ஒழுக்கம் தவறி நான் மதுக்குதான் இருந்துட்டு நான் பேசிட்டு இருந்த நீ என்னை பத்தி ஏதாவது சினிமா உலகத்தில் இருந்திருக்க ஒரு நாள் என்னை பத்தி ஒரு கிசு வந்திருக்கா சொல்லுங்க. யாரையாவது ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்திருக்கா சொல்லுங்க. என் படம் வாங்கி அடிப்பட்டவங்களுக்கு கூட கோடி பணத்தை ரஜினிகாந்த் கொடுக்கறதுக்கு முன்னாடி திரையுலகத்தில் பணத்தை திருப்பி கொடுத்தவன் சார். ஒரு நேர்மையானவன் சார், நாணயமானவன் சார். நான் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டிருக்கேன் சார். நான் ரொம்ப சோதனைக்கு தான் சார் ஆளாக்கப்பட்டிருக்கேன். இறைவன் சோதனையை கொடுப்பான், பின்புதான் சாதனையை கொடுப்பான். இறை நம்பிக்கை மட்டும்தான் சார். இறைவா எனக்கு இறை சக்தியை கொடு. இப்பவும் கூட நான் கோடீஸ்வரன் ஏன் ஆகணும்னு நினைக்கிறேன்னா, என்னை கோடீஸ்வர கொடைவலாக்கு. நான் கொடைவலாக இருப்பதற்காகவே என்னை கோடீஸ்வரன் ஆக்கு. இறைவன்ட்ட நான் கேட்கிறதே தான். நடக்கும் சார், எல்லாம் நடக்கும் சார். உங்க மனசுக்கு, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா. நான் உங்கள்ட்ட எல்லாம் கிளிசரின் போட்டுலாம் ஆடல சார். நான் உண்மையான ஃபீலிங் சார். நான் கடவுளே இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னது கடவுள் நேர்ல தோன்றா கூட ஒண்ணு சார். என்னுடைய நேர்மைக்கும் என்னோட நாணயத்துக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன மரியாதைன்றதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணும் சார். போலி அது மின்னுவதெல்லாம் பொன்னலன்னு சொல்ல. இங்க போலிய வைரம் சொன்ன நம்புவாங்க சார். கண்ணாடி கற்களை, கூழாங்கற்களை வைரம் என்று சொல்லக்கூடிய உலகம். ஆனால் தங்கத்தை கூட உரசி பார்ப்போம் என்று ஒதுக்கி தள்ளக்கூடிய காலம் சார். ஆனால் இவர்களை விட நான் இறைவனை நம்புகின்றேன். நம்புங்க சார். ஏன்னா இன்னைக்கு கூட இருக்கிறவங்க நாளைக்கு விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு விட்டுட்டு போறவங்க நாளைக்கு திருப்பி கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஆனா கடவுள் மட்டும் என்னைக்குமே கைவிட மாட்டார் சார். நான் கடவுளை மட்டுமே நம்புறேன் சார். அதாவது சார், உங்களுக்கு கால் பண்ணி நீங்க மியூசிக் அவ்வளவு நல்லா செய்றீங்க, உங்களோட ஆப்பிரிக்கன் பீட் எல்லாம் பார்த்தேன், அவ்வளவு அற்புதமா செஞ்சிருந்தீங்க,
அது மட்டும் இல்லாம சார் அது ஆப்பிரிக்கன் பீட்லாம் இல்ல சார். நான் என்னுடைய ஒரு சாதாரண ஒரு ஆப்பிரிக்காவில் கொண்டு என்ன விட்டுட்டா கூட ஏதோ ஒரு பீட்டை தட்டிக்கிட்டு நான் புடைச்சு வந்துருவேன்னு சொன்னது உடனே அது ஆப்பிரிக்கன் பீட்டு அது இது டிஆரோட அந்த மியூசிக் சொல்லி எனக்கு கிண்டல் பண்ண ட்ரை பண்றாங்க சார். கிண்டல் பண்றதுக்கு இல்ல சார், அங்கதான் சார் உங்களோட திறமை இருக்கு. இத வந்து யாராலையுமே அப்பயே அந்த ஸ்பாட் அந்த மாதிரி செய்ய முடியாது சார். போன வாரம் கூட நீங்க வந்து இப்படி உங்க சதைய தட்டி 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 ஒரு மியூசிக் போட்டீங்க சார், கடிகாரத்தை வச்சு கூட. அந்த மாதிரி யாருமே செய்ய முடியாது சார். இதெல்லாம் இயற்கையா வரணும். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து உங்க தாயோட ஆசீர்வாதம் தான் சார் சொல்லணும். நன்றி சார். சார் அதாவது எனக்கு உண்மையுமே உங்களோட என்னாசை மைதிலி அந்த பாட்டு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் சார். சின்னதா ஒரு 2 லைன் எனக்காக பாடுறீங்களா சார்? ஏன் சார் என்னாசை மைதிலி தானே என் பையனை ரீமிக்ஸ் பண்ணி மன்மதல சூப்பர் விட. என்னாசை மைதிலியே என்னை நீ காதலியே, என்னாசை மைதிலியே என்னை நீ காதலியே, தன்னை தரணானே தானே தன்னை தரணானே தானே அடிச்சாலே என் பையனை ரீமிக்ஸ். சூப்பர் சார், சூப்பர் சார். வாழ்க தமிழன், வாழ்க டிஆர் சார். நன்றி சார். நன்றி சார். வணக்கம். வணக்கம். ஹலோ, சின்ன பிரேக் என்ன இருக்கா இல்லைன்னா முடிச்சிடலாமான்னு ஒரே ஒரு கொஸ்டின்லே 2 கருத்து சொல்லி முடிச்சிடலாம். கன்னடிங்க 2 யூரின் பாஸ் எப்படி இருந்தது?